நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். பாத்தீங்களா, உங்களுக்கும் எனக்கும் ஒரே வேவ்லென்த்தா இருக்கு. ஆமா. அந்த இல்லத்துக்கு யார் பேரை வைக்கலான்னு சீட் எழுதி இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். அக்கா, என்ன இது? நீங்க ஆசைப்பட்டு செய்யறதுக்கு என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? என்ன இப்படி சொல்லிட்ட? உனக்கும் சேவை செய்யறதுக்கு விருப்பம் தானே? அப்போ உன் கையால பேரை செலக்ட் பண்றதான முறை. எல்லாரும் கடவுள் கிட்ட எதையும் எதிர்பார்த்துதான் கோவிலுக்கு வராங்க. ஆனா நீங்க எதையுமே எதிர்பார்க்காம செய்ய போற சேவைக்காக பூஜை பண்ண வந்திருக்கீங்க. உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க சேவைக்கு ஹெல்ப் பண்றதுல நானும் சந்தோஷப்படுறேன். சரி சரி, அப்போ சாமியை நினைச்சிட்டு சீட்டை எடு. சரிங்கம்மா. நீ என்ன அத்தைன்னே கூப்பிடலாம். இல்ல இல்ல, அது ஒண்ணும் இல்ல. நீ இலக்கியாவா அக்கா அக்கான்னு கூப்பிடுறல்ல, அப்போ நீயும் என்ன அத்தைன்னு தானே கூப்பிடணும், அப்படி சொன்னேன். ஓ அப்படியா? ஐயா, தட்ட கொடுங்க. ஐயா இந்த கொடுங்க. பிரியா, இதுல இருந்து ஒரு சீட் எடு. கொடுங்க. நானும் தான் பார்க்கணும், கூட என்கிட்ட. ஆமா, நான் பார்க்கறேன். என்ன ரெண்டு பேரும் குழந்தைங்க மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் பார்க்கணும், கூட என்கிட்ட. சரி, கொடு. பாரக்கறத பாரு. நான் பார்க்கறேன். கடவுளே கடவுளே. என் அழகான மருமக பேர் தான் வந்திருக்கு, இலக்கியா. சந்தோஷம். அப்ப இல்லத்தோட பேரு இலக்கியா பெண்கள் ஆதரவற்றோர் இல்லம். இலக்கியா, கங்க்ராட்ஸ். அண்ணி, வாழ்த்துக்கள் அண்ணி. வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்யூ பிரியா. இலக்கியா, இந்த இல்லத்துக்கு உன் பேரை வைக்கணுங்கிறது அந்த சாமியோட முடிவு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்போ இலக்கியா பெண்கள் ஆதரவற்றோர் இல்லங்கிற பேர்ல அர்ச்சனை பண்ணி கொடுங்க ஐயா. சரி, எடுத்துக்கு. ஓம் ஆறுமுகனே போற்றுவோம், ஆண்டியே போற்றுவோம், அரண்மகனே போற்றுவோம், அபிஷேக பிரியனே போற்றுவோம், அழகா போற்றுவோம், அப்பா போற்றுவோம், ஆதிமூலமே போற்றுவோம், ஆவினன் குடியோ போற்றுவோம், சுப்பிரமணியனே போற்றுவோம், திருவேலனே போற்றுவோம், இறைவனே போற்றுவோம், இறைவனே போற்றுவோம், இன்பனே போற்றுவனே போற்றுவோம், ஈசன் கண்ணனே போற்றுவோம், ஈராறு கண்ணனே போற்றுவோம், உலக நாயகனே போற்றுவோம், ஐயனே போற்றுவோம், ஐங்கரன் தம்பியே போற்றுவோம், சாமி கும்பிடுறா. சாரி. கருணாகரனே போற்றுவோம், கதிர் வேலைவனே போற்றுவோம், கண்ணனே போற்றுவோம், கடம்பனே போற்றி போற்றி. உருவாய் இரவாய் உளதாய் இடதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய் கண்ணனே சண்முக கிழவன் போற்றி, சர்வட தொகுத்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தற்படர் கடம்பவாடை பிரியாக்கு நீங்க விபூதி வச்சு விடுங்க. வாங்கம்மா. வச்சு விடுறேன் இரு. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. நல்லா இருங்க. அத்தை, பிரியாக்கு விபூதி வைங்க போங்க. அண்ணி, நான் வச்சு விடுறேன் ப்ளீஸ். டேய் யூ, அவசரப்படாதடா. அம்மாடி பிரியா, நான் உனக்கு விபூதி வச்சு விடுறேன். வா. சரி சரி, வாங்க எல்லாரும் கோயிலை சுத்தி வருவோம். வாங்க வாங்க, வாம்மா. அந்த பக்கம் வாங்கண்ணே. வா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வாடா. அண்ணி, அண்ணி, கைய கொடுங்க. எதுக்கு கார்த்திக்? கொடுங்க அண்ணி. ஏய், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. தேங்க் யூ so மச். ஏய், எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம்? பிரியா இங்க வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க அவளை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். செம ஹாப்பி. ஆனா ஒரே ஒரு குறை. என்ன குறை? எல்லாரும் கோயில்ல இருக்கீங்கல்ல,
என்னால பிரியா கிட்ட பேசவே முடியல. அப்ப அப்படியே பேசி கிழிச்சிட்டாலும் நீ ஒன்னும் வருத்தப்படாத. நீ பிரியா கிட்ட தனியா பேசுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அண்ணி உண்மையா சொல்றீங்க? பிரியா சாமி கும்பிடும்போது என்ன சொன்னான்னு கேட்டல்ல, உங்க ஃபேமிலிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை பிடிச்சிருக்குங்கிறது தான் அவ அப்படி சொன்னா. ஐயோ அண்ணி, இப்பவே எனக்கு கையை ஓடல காலை ஓடல, எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. கார்த்திக், நானே சொல்றேன். இப்போ நீ பிரியாவை தனியா ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போற மாதிரி பிளான் பண்றேன். ஓகேவா? சூப்பர் அண்ணி. இலக்கியா, என்ன பிளான்? ஆஹா, அப்படி சொல்லு. என்ன உன் பிளான்? சூப்பர் இலக்கியா. என்ன நல்ல அண்ணி? பாத்தியா? எங்க? சரிங்கம்மா. என்ன பிரியா, கோவில சுத்தி பாத்துட்டியா? சுத்தி பாத்துட்டேன்க்கா. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்ன இரு, சாப்பிட்டு போ. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்க்கா, நான் கிளம்புறேன். இரு பிரியா, எங்க இல்லத்துக்காக பேரெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்க. அதுக்கு ஒரு பார்ட்டி வைக்க வேணாமா? பார்ட்டியா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார். என்ன பிரியா, எனக்காக சாப்பிட மாட்டீங்களா? இல்ல, அது வந்து என்னம்மா நீ அது வந்து இது வந்துன்னு பேசிட்டு இருக்க? நாம தான் இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோமே, நீ எதுக்கு தயங்குற? நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். என்னாச்சு? அது அத்தைய எறும்பு கடிச்சிருச்சு. இவ கிள்ளிட்டு என்ன எறும்பு மேல பழிய போடுறா? ஓ, அது வந்து பிரியா, நீயும் கார்த்திக்கும் மட்டும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க. நீங்க எல்லாருமே? இல்ல, அது இன்னைக்கு நாங்க 3 பேரும் விரதம். அதான், ப்ளீஸ் நீ கார்த்தியோட போ. ஆமா. அச்சோ, ஆமா, இன்னைக்கு நாங்க விரதம் தான். நீங்க 2 பேரும் போய் சாப்பிட்டு வாங்க. டேய் கார்த்தி, பிரியாவை கூட்டிட்டு போடா. சரிண்ணே, வாங்க பிரியா போலாம். வரேன்க்கா. அம்மா, போயிட்டு வரேன். அத்தை அத்தை. சரிங்க அத்தை, வரேன். சரிம்மா, ஓகே, போயிட்டு வா. போலாமா? பாய் பாய். என்ன அத்தை, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டல்லா இருக்கீங்க? என்ன பண்றது, பிரியா கிட்ட அவனோட விருப்பத்தை அவன் சொல்லுவானா மாட்டானான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அவன் அப்படி மனசு விட்டு பேசினா என்ன ஆகும்னு யோசிக்கிறேன். என்ன ஜானு, சொன்னா என்ன நடக்கும்? என்ன கௌதம் இப்படி புரியாம பேசிட்டு இருக்க? எந்த பொண்ணுதான் தனக்கு வரப்போற கணவன் ஏற்கனவே கல்யாணமானவனா இருக்கணும்னு நினைப்பா சொல்லு? பிரியாக்கு மட்டும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ என்ன சொல்லுவான்னு தெரியல. கார்த்திக் வேற தனக்கு பிரியா கிடைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கான். ஒருவேளை அது நடக்கலன்னா என்ன ஆகுங்கிறதா என்னோட கவலையே. இருங்க பார்க்கலாம். சொல்லுங்க ரகு. சார், நீங்க வாங்கின பில்டிங்ல இருந்தா சார் பேசுறேன். பெயிண்டரை கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். நீங்க வந்து பார்த்து ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா? ஆமா சார். சரி, ஓகே, தோ வந்துடுறேன். சரியா? ஓகே சார். ஓகே. இலக்கியா, நம்ம ஆதரவற்றோர் இல்லத்துக்கு பெயிண்ட் அடிக்க ஆளுங்க வந்திருக்காங்க. நான் அங்க போறேன். நீயும் ஜானுவும் வீட்டுக்கு போயிருங்க. இல்ல கௌதம், நான் இப்ப வீட்டுக்கு போல. ரேவதி அம்மா பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அத்தையா ஆட்டோல வீட்டுக்கு அனுப்பிடுறேன். என்ன திடீர்னு அவங்கள பார்க்க போற? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. ஓ, அதான் இன்னைக்கே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். என்ன பேசுறாங்கன்னு ஒன்னும் புரியலையே. நீ மட்டும் தனியா போறியா? ஒரு நாள் வெயிட் பண்ணு, நானும் கூட வரேன். சேர்ந்தே கூட்டு வந்துடலாம். ஐயோ, அதுக்கு இல்ல கௌதம், இன்னைக்கு நல்ல நாள் மாதிரி இருக்கு. பத்திரத்துக்கும் பூஜை போட்டாச்சு, இல்லத்துக்கும் பேர் வச்சாச்சு. அதான் இந்த நல்ல நாள்லயே ரேவதி அத்தையையும். ஐயோ, அது ரேவதி அம்மாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, நீ ஜாக்கிரதையா போ. ஏதாவது வேணும்னா ஆபீஸ்னு கூட பார்க்காத, இமிடியேட்டா கால் பண்ணு. நான் வரேன்.
சரியா? சரி கௌதம். ஜானு ஆ, கரெக்டா? சரிப்பா சரிப்பா. ஆ. அத்தை வாங்க ஆட்டோ பிடிச்சு போலாம். இரு, இது பாரு இலக்கியா, நான் உனக்காக தான் ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஒத்துக்கிட்டேன். ரேவதி தான் கௌதம பெத்தவன்னு ஒரு நாளும் அவனுக்கு தெரியவே கூடாது. இல்ல அத்தை, தெரியாது. ரேவதி அத்தை நம்ம வீட்டுக்கு வந்து எந்த நேரமும் தன் புள்ளைய கண்ணால பாத்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். உன் வார்த்தையை நான் நம்புறேன் இலக்கியா. இத பாரு, கடைசி காலம் வரைக்கும் என் புள்ளைய பார்க்கணும்னு அவ சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இந்த உண்மை ஏதாவது ஒரு நாள் கௌதம்க்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரிதான், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அத்தை என்ன பேசுறீங்க? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க வாங்க ஆட்டோ பிடிக்கலாம். ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லனா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய். வாசமா சுவையா ஹெல்தியா காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.